எழிலரசன் எப்படி பார்க்கலாம் 2026 தேர்தல் வரப்போகிறது, மக்கள் யார் பக்கம் சார்? இதில் கூட்டணி அப்படின்னு நம்ம சார் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கூட்டணியில் வந்து அதிமுக திமுக ரெண்டு அணியில் வந்து பொதுவான ஒரு பப்ளிக் பெர்செப்ஷன் இருக்கும்ல, மக்களுடைய பொது பார்வை. அந்த பார்வையில் சார் வந்து அது வந்து ஒரு எடப்பாடி வந்து அதை வந்து ஒரு பெரிய சாதனையாக செஞ்சுருக்காரு. இந்த கூட்டணி அமைச்சிருக்காரு, நிறைய புள்ளி விவரங்களோடு பட்டியல். ஆமாம், அது பழைய எலெக்ஷனோடைய புள்ளி விவரங்கள் சொன்னார். ஆனால் இப்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னொரு கட்சி பாஜக, பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்க 3 பேரும் அதில் சேர்ந்துருக்காங்க. இதில் வந்து நம்ம பொதுவாக நான் சொல்கிறது வந்துங்க, பப்ளிக் பர்செப்ஷன் இருக்கும், ஒரு பார்வை இருக்கும். அந்த பார்வையில் அதிமுக மேலே இவங்க இந்த 3 பேரும் ஒரு வருஷத்தில் 2024 எலெக்ஷனில் என்ன பேசினாங்க, இவங்க எடப்பாடியே வந்து எஸ்டிபிஐ மாநாட்டில் பேசினது. அதாவது நம்ம வந்து அதை கான்ஃப்ளிக் என்ன வேணால் நம்ம சொல்லி மறுக்கலாம், ஆனால் ஒரு பொதுவில் வந்து பதிஞ்சிருக்க சில சுற்றோடர்கள் இருக்கும். அதை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக இது பண்ண முடியாது. இப்போ எப்படி வந்து மாணிக்கம் தாகூர் வந்து திமுகவுக்கு பேசுகிறது வந்து டேமேஜ், அதாவது மாணிக்கம் தாகூர் ஒரு கட்சியில் ஒரு எம்பி காங்கிரஸில், அவர் வந்து பேசுறது திமுகவுக்கு பாதிப்போம். திமுகவுடைய ஒரு பொது பார்வை, முக்கியமான கூட்டாளிங்க காங்கிரஸ்ல இருக்க ஒரு எம்பி, ஏதோ எம்பி பேசவில்லை, முக்கியமான கூட்டாளி தான். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். அப்போ அது வந்து பாதிக்குதுன்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்கல்ல, அதாவது இவர் இப்படி பேசுகிறது வந்து இது பாதிக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அது வந்து சில வாரங்களுக்கு முன்பு இவர் டிடிவி தினகரன் என்ன பேசினார், பாட்டாளி மக்கள் கட்சியில் அவருடைய, அதாவது எடப்பாடியை பற்றி அன்புமணியோட ஸ்டேட்மென்ட் இல்லைங்க. இல்லை கூட்டணி இருக்கு, இல்லை கூட்டணியில் இருக்கு இல்லைன்ற கருத்து, அதுதாங்க நானும் சொல்கிறேன். இல்லை நீங்கள் சொல்கிறதா கூட்டணி ஆஃப்டர் அலைன்ஸ் பேசுங்கன்றாங்க. இல்லைங்க, அதுதாங்க நானும் சொல்கிறேன். காங்கிரஸ் வந்து அலைன்ஸ்ல இருந்துச்சு. இல்லை ஒரு நிமிஷம், அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இல்லை டிஃபரன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நான் உள்ளே இருந்துட்டு பேசுகிறாங்கலாம் சொல்ல, வெளியே இருந்து தான் பேசினாங்க. அப்போ அவங்க வந்து பேசும்பொழுது எடப்பாடியை பற்றி அன்புமணியோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ என்ன உங்களுக்கு, உங்களுடைய முதல் இருங்க நான் முடிச்சிடுறேங்க. உங்களுக்கு முதல்ல என்ன வரும் அப்படின்ற அவர் முடிக்கிட்டோம். நீங்கள் நான் அரை மணி நேரமாக இல்லை சார், ஒரு நிமிஷம் சார், இல்லை சார், சரிங்க சார், ஓகே நான் சொல்கிறேன் சார், நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் அதையும் சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். அதாவது சார், ஒரு ஆளை பற்றி நீங்கள் பேசும்பொழுது முதல்ல உங்கள் மனசில் வர ஸ்டேட்மெண்ட்டு தான் அதில் விஷயம். அதுதான் வந்து பொதுமக்களுடைய பார்வைக்கு வரும். டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடிக்கும் அவரை பற்றி இவர் என்ன கருத்து சொன்னார். நீங்கள் வந்து கூட்டணிக்கு சேர்றதுக்கு முன்னாடி இருக்கட்டும், இல்லைங்க நான் சொல்றது வந்து தொகுதி எலெக்ஷன், ஒரு நிமிஷங்க, கூட்டணி கட்சிகள் திமுக பேச்சுவார்த்தையே தொடங்கிருச்சுங்க. இல்லை நான் வந்து எதுவுமே மறுக்கல, நான் சொல்றது எதை பேசுறது அப்புறம் சொல்லுங்க. இப்போ இல்ல இதாவதுங்க, இதெல்லாம் நான் எதுவும் சொல்ல, நான் என்ன சொல்றேன்னா ஒரு பெர்செப்ஷன் சொல்லுங்க ப்ளீஸ், அவ்வளவுதான். மாணிக்கம் தாகூர் பேசுறது ஒரு பெர்செப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதே போல இங்கேயும் ஒரு இது இருக்கும். மாணிக்கம் தாகூர்னா உங்க மனசுல என்ன பிரேமலதா சொல்றதும் இருக்கட்டுங்க. இது யாரு சொன்னாலும் அது வந்து ஒரு டேமேஜிங். இதுதான் அவங்க இதை பத்தி என்ன சொன்னாங்க வெளியே அப்படின்றது மக்களுக்கு முதல்ல வரணும். அதுதான் நான் சொல்ல வர்றது. அது ஒன்று. ரெண்டாவது, கூட்டணி வந்து இதை பொறுத்து தான் கூட்டணி வந்து எந்த அளவுக்கு கீழே வரைக்கும் ஜெல் ஆகும் அப்படின்றது. ரெண்டாவது, இன்னொரு விஷயம் இருக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து திமுக கூட்டணியில் சேர்ந்துருக்கிறது வந்து தமிழ்நாடு முழுக்க பரவலான ஓட்டு வாங்கியிருக்கிற கட்சி கிடையாது. அவங்களுக்குன்னு சில பாக்கெட்ஸில் தான் இருக்காங்க. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ்நாடு முழுக்க பரவலாக இருக்கிற கட்சி கிடையாது. அது வந்து வட தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கிற கட்சி. இப்படி தான் அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. இந்த பக்கம் கடந்த தேர்தலில் நிறைய டேட்டாஸ் இருக்குது. அமமுகவினால் அடைந்த தொகுதிகள் நிறைய இருக்கு. நானா தமிழ்நாடு முழுக்க பரவலாக இருக்குன்னு சொல்லணும், அவ்வளோதான். அந்த மாதிரி கிடையாது, அவங்க ரெண்டு கட்சியுமே அப்படி கிடையாது. ரெண்டாவது, இந்த பக்கம் திமுக சைடில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து இப்போ வரைக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எங்களுக்கு கூட்டணி சீட்டுகளை ஏற்றி கொடுங்க, கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. இது வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பப்ளிக்கோடைய பர்செப்ஷனை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். திமுக கூட்டணி மேலே இருக்கிற அந்த மாதிரியான விமர்சனங்கள் எலெக்ஷன் டைமில் வெளியே வந்துட்டு இருக்கிறது. அது வந்து கண்டிப்பாக பிரச்சனை. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அவங்க அமைதியான ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது இடையில இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வெளியே வர்றது, அதுவும் தொடர்ந்து ஒரு 1.5 மாதமாக வெளியே வந்தது வந்து அந்த இதை பாதிக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, தேர்தல் வேலை அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதிமுக வந்து மைக்ரோ லெவலில், அதாவது கிராஸ் ரூட் லெவலில் வந்து அவங்க ஒர்க் பண்ண தொடங்கலை. இப்போ தொடங்கியிருக்காங்க. நான் சொல்கிறது ஒரு சில மாதங்களாக அவங்க செய்யலை. இப்போ வந்து ஏதோ ஒரு பில்லே சாட்சி அப்படின்ற ஒரு கேம்பெயினை இப்போ தொடங்கியிருக்காங்க. வீட்டுக்கு வீடு போயிட்டு ஒரு பில்லு பிரிண்ட் அவுட் எடுத்து தர மாதிரியான ஒரு கேம்பெயின் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே என்ன விலை இருந்துச்சு, அரிசி விலை, இப்போ என்ன விலை இருக்குது, ஏற்கனவே கரண்ட் பில் என்ன, இப்போ என்ன கரண்ட் பில், இது மாதிரி ஒரு கேம்பெயின். இது என்னென்னா
தொண்டர்கள் வந்து வீட்டுக்கு வீடு அனுப்புறதுக்கான ஒரு முயற்சியை எடப்பாடி இப்போ எடுத்திருக்காரு. ஆனால் திமுகவில் இந்த முயற்சியை வந்து அவங்க ஒரு வருஷமாக செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்றத ஆரம்பித்து இதே போல் வீட்டுக்கு வீடு அனுப்பி அவங்க சில கேள்விகள்லாம் கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்லி கேட்டாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இவங்க வந்து இந்த கிராஸ் ரூட் லெவலில் இந்த ரீச் அவுட் வந்து அவங்க இப்போ தொடங்கியிருக்காங்க. இவங்க ஒரு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே. அதனால் ஃபீல்டு ஒர்க்கில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க வந்து திமுக கூட்டணியில் தொடர்ந்து அவங்க நடத்துகிற மாநாடுனா எப்படின்னா வந்து இளைஞர் அணிக்கு ஒரு மாநாடு, மகளிர் அணிக்கு மாநாடு, இப்போ வந்து பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்குன்னு தனித்தனியாக மண்டல அளவில் மாநாடு நடத்துகிறாங்க. ஸோ இது மாதிரியான இவங்க வந்து சிஸ்டமேட்டிக்காக இவங்க பிரச்சாரம் கேம்பெயின் இருக்குது. இங்கே இந்த சைடு கேம்பெயின் வந்து எடப்பாடியோடைய கேம்பெயின் அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு இப்போ திருப்பி அதை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஆவடியில், அம்பத்தூர்லலாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கேம்பெயின். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற பிரச்சார நிலைமை. இன்னொன்று வந்து ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மேலே வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்றது வந்து எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு 5 வருஷம் கழித்து ஆன்டி இன்கம்பன்சி வரும், அது உண்மை. ஆனால் ஒரு பெரிய அளவுக்கு அது வந்து ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படின்ற கேள்வி வந்து நிச்சயமாக வந்து அது ஒரு கேள்விக்குறி தான். அந்த அளவுக்கு ஒரு தெரியும். ஆமாம், அதுதான் அந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சினா நமக்கு அது வந்து ஃபீல் ஆகும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு இருக்கா, கவர்மெண்ட்டே புரட்டி போடுற அளவுக்கு இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இதுதான் வந்து இந்த கூட்டணி நிலைமை. சீட்டு ஷேரிங் பொறுத்த வரைக்கும் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் நான் உடன்படுறேன். ஏன்னா ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் வந்து நிச்சயமாக அவங்க ஏற்கனவே வாங்கினதை விட கூடுதலான சீட்டு வாங்கணும் அப்படின்ற எண்ணிக்கை வாங்கணும் அப்படின்றது வந்து அவங்களுடைய இதாக இருக்கும். இவங்கள்ட்ட வந்து சொல்கிறது வந்து ஏற்கனவே புதுசாக வந்த கட்சிகள், இவங்க அதிமுக கட்சியில் வந்து சேர்ந்தவங்க ஏற்கனவே சீட்டை முடிவு பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க, அது வந்து இவங்க பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை நான் அதில் வந்து ஓரளவு நானும் உடன்படுறேன். ஆனால் இங்கே வந்து இந்த நெருக்கடி இருக்கும், காங்கிரஸ் கொடுக்குற நெருக்கடி, மற்ற கட்சிகள் கூடுதலாக சீட்டு கேட்குற பிரச்சனைகள், அதெல்லாம் இவங்க சமாளித்து தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க களத்துக்கு வரணும். இதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. இன்னொன்று வந்து சார் சொன்னார், தமிழ்நாட்டு மக்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலை வந்து வித்தியாசமாக பார்ப்பாங்க, சட்டமன்ற தேர்தல் வித்தியாசமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னார். நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிகமான அளவுக்கு வாக்கு வங்கி உங்களுக்கு அதாவது ஓட்டு சதவீதம் வந்து திமுக கூட்டணிக்கு அதிகமாக வருது, சட்டமன்ற தேர்தல்னால் கம்மியாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் திமுக இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கேம்பெயின் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, அவங்க வந்து தமிழ்நாடு வெர்சஸ் இப்போ கூட நேற்று கூட பேசும்போது சொல்கிறாரு, தமிழ்நாட்டு அணிக்கும் டெல்லி அணிக்கும் இடையிலான தேர்தல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷனை வந்து தமிழ்நாட்டுக்கும் பிஜேபிக்கும் இடையிலான தேர்தல் அப்படின்ற மாதிரி அவங்க பிச் பண்ணுறாரு மு.க. ஸ்டாலின். ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஏன் அது சொல்கிறாங்கன்னா, இவர் சொன்ன அதே ஃபார்முலா பரப்புரை உத்தியாக வைக்கிறாங்க, முன் வைக்கிறாங்க. அது பரப்புரை உத்தி தான். இவங்க என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்களோ, அதாவது பிஜேபினா தமிழ்நாடு மக்கள் கம்மியாக ஓட்டு போடுறாங்க, தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா அவங்க வேற மாதிரி சிந்திக்கிறாங்க அப்படின்றாங்களா, அதை வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கிற அந்த மக்களுடைய உணர்வை சட்டமன்ற தேர்தலுக்கும் கடத்துற மாதிரியான அந்த தேர்தல் யுத்தியை அவங்க முன்னெடுத்துருக்காங்க. வில்சன் குறுக்கிட்டீங்க, சுருக்கமாக சொல்லுங்க, நம்ம பிரேக் போகலாம். கரெக்ட் தான், அவர் சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா பிஜேபி அப்படி தான், நம்ம திமுக வந்து அப்படி தான் அந்த பர்செப்ஷனில் கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி அந்த பாணியில் கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம ஓட்டு அறுவடை பண்ண முடியும் அப்படின்றது பார்க்குறாங்க. அது உண்மை தான் அவர் சொல்கிறது. மக்கள் அவ்வளோ தெளிவில்லாமல் இருப்பாங்க, சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்குமான இடைவெளி இல்லை, இவர்கள் முயற்சி பண்ணுறாங்களா? ஆனால் எடப்பாடியாரோட பிரச்சாரம் வந்து அந்த மாதிரி போகுது. நம்ம பேச இடையிலரசன் மக்கள் தீர்ப்பு திரும்ப அவங்களுடைய கருத்து பார்வை. இதில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கிறதுல வந்து அதிலே ஒரு கான்ஃப்ளிக்டிங் இது இருக்குது. பிற கட்சிகள் வந்து ட்விட்டரில் 52% இருக்குது, ஆனால் யூடியூப் ரிசல்ட்டில் வந்து 27% தான். அப்படி டிஃப்ரெண்ட் ஓட்டர்ஸ் தானே. ஆமாம், அதில் வந்திருக்கதே பிற கட்சிகளுக்கான இதில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஒரு இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது வந்து திமுக அணிக்கு அதிகமான இது ரெண்டுலேயும் இருக்குது. யூடியூப்பில் அதிமுகவுக்கு கொஞ்சம் கூடுதலான இது வந்திருக்கு. அதில் 14 இருக்குது, இதில் 24 இருக்குது. அதனால் வந்து அதாவது நம்ம பொதுவான இது பார்க்கும்போது இவங்க முன்னிறுத்துற அவங்க பேசும்போதே சொன்னாங்க 2 விஷயம். பொதுவாக அதிமுகவோட பிரச்சாரத்தை பார்த்தாலே 2 விஷயத்தை அவங்க முன்னிறுத்துறாங்க. ஒன்று வந்து ஊழல், திமுக வந்து ஊழல் செஞ்சிருச்சு அப்படின்ற பிரச்சாரத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இன்னொன்று வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள். இது 2 தான் அவங்க பிரதானமாக முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. போதை பொருள், அது சட்டம் ஒழுங்கு தானங்க. இல்லை போதை பொருள் வேற இல்லை, கஞ்சா. நீங்கள் இளைஞர்கள்லாம் சாராயம் குடிக்க போய் கஞ்சாவில் இருக்காங்க. மூடிக்கிட்டோம். இல்லை, இந்த 2 பிரச்சனையை வந்து அவங்க பிரதானமாக முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் திமுக இதில் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து மதவாத பிரச்சனைகள் அதை முன்வைக்கிறாங்க. தமிழ்நாட்டின் உரிமைகளை வந்து டெல்லி வந்து பறிக்குது அப்படின்ற இதை முன்வைக்கிறாங்க. தமிழ்நாடை வந்து எடப்பாடி கண்ட்ரோல் பண்ணி டெல்லியிலேருந்து ஆட்சி செஞ்சுருவாங்க
பிஜேபி அப்படின்ற மாதிரியான பிரச்சாரத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய பிரச்சாரம், இவங்களுடைய இது வந்து சட்டம் ஒழுங்கு ஊழல் குற்றச்சாட்டுகள், அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் இவங்க இடி இது மாதிரி வச்சு நடத்துகிற வழக்கு பதிகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நடத்துகிறாங்க. ஆனால் இதே பிரச்சனை வந்து இந்த ஊழல் தான் இவங்களுடைய மெயின் பிளாங்க், சட்டம் ஒழுங்கு விட்டுருங்க, ஊழல் தான் இவங்களுடைய மெயின் பிளாங்க் அப்படின்னா அது வந்து அதிமுகவுக்கு சாதகமாக போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா அது வந்து டிவிகேக்கு தான் சாதகமாக போகும். ஏன்னா இவங்க 2 பேருமே ஊழல் அப்படின்றது பிற கட்சிகள் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்க்க இல்லைங்க. ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னு பெர்ஃபார்ம் பண்றது ஊழல் தான் உங்களுக்கு அதிகமான நீங்க மக்கள்கிட்ட போய் சேர்க்கிற விஷயமா இருக்கு உங்க கேம்பெயின்ல அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா உங்க மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்கு, தண்டிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளே இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைலாம் அதிமுக கூட்டணியில இருக்கு. அதனால அவங்க அதை நம்பியே ரொம்ப ஊழல்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது வந்து அதிமுகவுக்கு சாதகமாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ இவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் வந்து நான் ஏற்கனவே சொல்கிறது வந்து ஏற்கனவே போன தடவை நான் சொன்னது தான், போன ரவுண்டில் ஒரு இதை உருவாக்குறாங்க. அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கான தேர்தல் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயத்தில் வந்து சார் சொன்னார் எடப்பாடி மேலே வந்து மக்களுக்கு நம்பிக்கை வரணும், இவர் வந்து தமிழ்நாட்டை வந்து பாதுகாப்பார் அப்படின்ற நம்பிக்கை வந்து அதை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி வந்து எடப்பாடி செஞ்சிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சந்தேகம் தான், நிச்சயமாக சந்தேகம். ஏன்னா அவரே குறிப்பிட்ட மாதிரி இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் எங்கே போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்றதையும் இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே பொது கருத்துக்கள் வந்து எப்படி எதிரொலிக்கும் அப்படின்றதான். நானே ஒரு பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னா எங்கே போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அதிமுகவுடைய கூட்டணி எங்கே ஃபைனலைஸ் ஆச்சு, ராயப்பேட்டையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்த மாட்டாங்க, தொகுதி பங்கீடு அதை பற்றியான பேச்சுவார்த்தைகள் எண்ணிக்கையும் அதிமுக அலுவலகத்தில் நடத்த மாட்டாங்க. அவங்க பிஜேபி தலைவர்கள் வரும்போது அவங்கள போய் இவங்க சந்தித்து பேசுகிறாங்க. அப்போ யார் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து இயல்பாக வந்து மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்றது இருக்குது. அந்த தோற்றத்தை வந்து எடப்பாடி மாற்றி நான் தான் இந்த கூட்டணிக்கான தலைமை, நான் தான் இதில் எனக்கு அத்தாரிட்டேட்டிவ் இது வந்து எனக்கு தான் இருக்குது அப்படின்ற அந்த அதிகார துணியை வந்து அவர் எடுக்கலை, இது வரைக்கும் எடுக்கலை. அப்போ அது எடுக்காத வரைக்கும் இந்த கூட்டணிக்கான கண்ட்ரோல் வந்து பலம் வந்து அமித்ஷா கிட்டேயும் மோடிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்ற பார்வை, அப்படின்ற கருத்து மக்கள்கிட்ட பரவ அந்த எண்ணம் இருக்க அது வந்து அதிமுகவுக்கு ரொம்ப சரிவு, திமுகவுக்கு தான் அதுக்கான பலம் ஏற்படும். ரெண்டாவது டிவிகேவுடைய வாக்குகள் வந்து ரொம்ப முக்கியமானது அவங்க சொன்னாங்க. டிவிகேவுடைய வாக்குகள் வந்து எப்படி போகுது, எந்த அணியிலேருந்து அதிகமாக போகுதுன்னு நமக்கு தெரியல. திமுகவிலேருந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்த போதா இல்லை அதிமுகவிலேருந்து அதிக வாக்குகள் பிரிஞ்சு அங்கே போகலாம் அப்படின்றத பொறுத்து தான் டிவிகேவோட ஃபேக்டர் நம்ம முடிவு பண்ண முடியும்.